ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பிஸியான மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் டைம் வந்து எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். என்னால் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் எப்பவுமே டீடாக்ஸ் வாட்டரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். ஸோ நைட்லேருந்து நல்ல மழை, இன்னும் நிற்கவே இல்லை. டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பிளாக் காஃபி தான் போட்டிருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். அண்ட் நான் வந்து இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிளாக் காஃபி வந்து சுகரை விட இந்த மாதிரி ஜாகரி பவுடர் போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பருப்பு கடையிலுக்கு வந்து முருங்கைக்கீரையை ஆஞ்சு வச்சுக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சிக்கன் 65யும் நண்டு தொக்கும் 2 மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல. மேபி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கர ஹெல்த்தி, அயன், கால்சியம் எல்லா சத்துமே இருக்கிறதுல. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம டயட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதான், முருங்கைக்கீரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் பருப்பு வச்சுட்டேன். அது கூட வந்து இந்த முருங்கைக்கீரையை போட்டு கிண்டி அடுப்பில் வச்சு இறக்கிட வேண்டியது தான். என் முருங்கைக்கீரை வந்து இப்போ தான் கடைஞ்சிட்ருக்காங்க அம்மா. ஸோ தாளிச்சு கொட்டியாச்சு. முருங்கைக்கீரை பருப்பு கடையில் வந்து ரெடி. சிக்கன் 65க்கு வந்து நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் இன்னும் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா விற்கும் இல்லையா கடையில், அதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் தண்ணி வந்து சேர்க்காதீங்க. சிக்கனே வந்துட்டு ஆக்சுவலி தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்காம சிக்கன் 65 பண்ணாக்கா நல்ல ஜூஸியாக இருக்கும். தயிர், லெமன் ஜூஸ் இது 2த்துல இருக்க மாய்ஸ்டரே போதும். இது பத்தாததுக்கு சிக்கன் வேறு தண்ணி விடும், அதனால் வந்து தண்ணி சேர்க்காம இதை வந்து நல்லா பிசைங்க. சரி, இது வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வைங்க. ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி விட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ
ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு தேவைன்னா அப்பப்போ எண்ணெய் சேர்த்து இது வந்து நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் அந்த சிக்கன் பீஸை குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து எல்லா பக்கமும் வேகிறதுக்கு அடிக்கடி திருப்பி விடணும், திருப்பி விட்டு குக் பண்ணணும், எண்ணெய் அடிக்கடி சேர்க்கணும். இவ்வளோ தான் இதில் வேலை. ஸோ இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகி. ஸோ அவ்வளோதான், அது அடுப்புலேருந்து எடுத்துடலாம், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்டு கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ் நண்டு, இது ரொம்ப நல்லாயிருக்கு நண்டு. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு. அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முழு பச்சை மிளகாய். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைக்கணும். ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க, அது சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே உங்களுக்கு வாசம் வர்றது நல்லாவே தெரியும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போ 2 கப் அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ அந்த பொடியோட பச்சை வாசனை போய் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு திக்காகும் கிரேவி. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதியாகி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோனட் பெட்ஸ், அதாவது தேங்காய் துண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நான் அரைச்ச தேங்காய் வந்துட்டு கிரேவியில் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட துளசி செடி, என்னோட இப்போ தான் மின்ட் வருது புதினா செடி. இந்த குட்டி vlog வந்து இதோட முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.